வெண்ணெய் போல் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் போல் விட்டு சாதம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் நல்லா அழுத்தமான கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் போல் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னொரு டம்ளர் போல் தயிர் சேர்த்துட்டு நல்லா கொலன்னு கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த சாதம் கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும். வெண்ணெய் போல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு.